ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உனக்கு அவ்வளோ ரோசமாக இருக்குல்ல சொன்னதுக்கே, அப்போனா நீயும் புருஷனும் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, பாப்பா வந்து பால்வாடியில் விட்டுட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு கீழே வந்து அதெல்லாம் சாத்தியம் இல்லை, 10 மணிக்கு போனால் ஒரு 4 மணிக்கு விட்டுருவாங்க, அப்போ இவங்க எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழே நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். என்னென்னா, பாத்திரம் வளர்க்குற வேலைக்கு போட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 2 பேரும் வேலைக்கு போகலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டு வேலை அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது. 2 பேரும் வேலைக்கு போயிட்டால் அது சரியாக வராதுங்க. அது எப்படி கெவுள் அடி பாருங்க, அது சரியாக வராதுங்க. புள்ள வந்து இதாகிடுவா, சாப்பாடு எல்லாமே இல்லாமல் போயிடும். அதனால் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு இருந்த காசில் நீங்கள் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு யூடியூப்பில் வந்து இந்த மாதம் வருங்க சம்பளம். அது வந்து ஒரு 9,000 வருங்க வச்சுக்கோங்களேன். நான் இது வாடகை வந்து 3,000 கொடுத்த பிறகு நான் வந்து அதை நினச்சிருக்கேன். நான் பண்ணும்போது சொல்லுவேன். அது வரைக்கும் நான் வந்து இப்போதைக்கு நான் வேண்டாம் அப்படின்னு நான் இருக்கேன். ஏன்னா 9,000த்தில் 3,000 அங்கே போயிடும். அப்புறம் செலவுக்கு அது நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அது நம்ம வாங்கினா அதுக்குன்னு திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அதை வந்து இப்போதைக்கு சரி வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் நான் பண்ணுவேன், அந்த பிஸ்னஸ் பண்ணுவேன், பண்ணாமலாம் போக மாட்டேன். பிஸ்னஸ்னால் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வியாபாரத்தை தான் பிஸ்னஸ் சொல்கிறாங்க இங்கிலீஷில், சரியா? அது ஒரு வியாபாரம் தான். என்ன வியாபாரங்கிறது பண்ணும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ரிவீல் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து வேலைக்கு போகலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போங்க, வீட்டு வேலை அந்த மாதிரிலாம். நான் கேட்பேன், எனக்கு எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு கன்ஃபார்ம் போவேன். இதுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, அவரை வேலைக்கு போக சொல்ல வேண்டியதானேன்னு. அவர் போகிறேன்னு தான் இங்கிறாரு, ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. என்ன நம்பிக்கை இல்லைன்னா, அவர் குடிக்காம வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் நிறைய பட்டுட்டேங்க. எனக்கு பேச்சு தாங்க முடியல, வார்த்தைகள் தாங்க முடியல. பேசி குடிச்சிட்டு அவர் அமைதியாக இருக்க மாட்டார், குடிச்சிட்டா வேறு மாதிரி ஆயிடுவாருங்க. அதனால் நான் வந்து நீங்கள் போக வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் பாப்பாவை பார்த்துக்கோங்க, எப்போதும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சதை வந்து பாப்பா வந்து ஒரு பெரிய நல்ல விவரம் தெரிகிற வரைக்கும் என் கூட துணையாக இருங்க. பாப்பாவுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் துணையாக இருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேங்க. இதில் எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் புரிஞ்சுக்கோங்க எல்லோரும், ஓகேவா? அதுக்கு தான் இந்த வீடியோ.